இவங்களாம் சாதி சார்ந்தவங்கங்க. மாரி செல்வராஜ், ரஞ்சித், திருமாவளவன் இவங்கெல்லாம் சாதியை சார்ந்தவங்க தான். சாதிக்காக உழைக்கிறவங்க தான் தவிர பொதுமக்களுக்கான மனிதர்கள் இல்லை. இதை பொதுமக்கள் முதல்ல உணரணும். சினிமா ரூபத்தில் வந்து இவங்க அதுவும் அரசாங்கத்தை சேர்ந்தவங்களே இவங்க வந்து இவங்களுக்கு என்ன சொல்கிறது, பொருளாதார வசதியை பண்ணி கொடுக்கறனால இவங்களால படம் எடுக்க முடியுது. சீண்டி விடுறது, அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அப்புறமா வந்து எங்களை அடிக்கிறாங்க, குத்துறாங்க, கொல்றாங்கன்னு சொல்லி ஆக்ஷனை கொடுக்க வேண்டியது. அப்புறம் அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கும், அதை பயன்படுத்த வேண்டியது. ஒரு குறிப்பிட்டவங்க வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்கள போய் நோண்டுறது வந்து தப்பு தான். அது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் சுதந்திர போராட்டம்லாம் நடந்துச்சு, எவ்வளோ உசுறு போச்சுங்க, மதக்கலவரம்லாம் நடந்திருக்கு. இருந்தாலும் எல்லோரும் அதை மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த முதுகுளத்தூர் கலவரம் மட்டும் தீரவே மாட்டேங்குது. அணையாமல் பார்த்துக்குறாங்க. அது அணைஞ்சிடவே கூடாது, அணைஞ்சால் நம்ம அடையாளம் இல்லாமல் இருப்போம் அப்படின்ட்டு. இப்போ இதிலே பெரிய அக்கிரமம் என்னென்னா, சாதி பேர்களை எடுக்கணும். சாதி ஒவ்வொரு சாதிக்கு ஒரு பேர் வச்சுருப்போம்ல, அதை எடுத்துடணும். ஏன்னா என்னோடய சாதிய பேரை வந்து என்னால் என் பேர் பக்கத்தில் போட்டுக்க முடியல. எனக்கு அது ஒரு மாதிரி கௌரவ குறைச்சலாக தெரியுது. அப்படி இருக்கும்போது அடுத்தவன் கௌரவம்னு நினச்சதை போட்டுக்கிறான்னா அதை தடுத்துட்டா மொத்தத்திலே இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த கொண்டு போகிற நடைமுறை கடைசியில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அரசாங்கம் ரொம்ப உதவிகரமாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், பெரியாருடைய கொள்கைகள்லாம் காலாவதி ஆயிடுச்சு, எப்போயோ காலாவதி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தோன்றதை கொள்கையாக வச்சுட்டு வாழ்கிறாங்களே தவிர பெரியாருடைய கொள்கைகள் இல்லை. தேவர் ஐயா பற்றி புத்தகங்கள் இருக்குது, எல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். இமானுவேல் ஐயா பற்றியும் விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டு பேரோட வாழ்க்கையும் முற்றிலும் வேறு. ரெண்டு பேர் வாழ்க்கையும் ஒன்றும் கிடையாது. சாதி மட்டும் இல்லை, வாழ்க்கையே வேறு வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரியான சண்டைகள்? ஊருக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, சட்டை போட்டு நடக்கக்கூடாது. அப்புறம் டீ கடையில் பார்த்தீங்கன்னா தனித்தனி குவலை, இந்த மாதிரிலாம் பண்ண அக்கிரமத்துக்கு தான் இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் சில அரசு வேலையெல்லாம் வந்து ரொம்ப கடினமாகி இவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக போகிறது மாதிரி சூழல். ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் வேணாலும் அரசு வேலையில் இருக்கிற மாதிரி, ரொம்ப அப்படியே சினிமாவில் காட்டுறது மாதிரி பணக்காரங்களாகிற சூழல்லாம் வந்திருக்கு. இன்னமும் திருந்தணும். இன்னமும் வந்து கிராமங்களில் ரெட்டை குவலை அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லது இல்லை. நம்ம வந்து சாதி பார்த்து தான் நான் டீ குடிப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னா உங்களால் ஒரு எல்லைக்குள்ளே தான் அந்த மாதிரி நடந்துக்க முடியும். அந்த இடத்த விட்டு நீங்கள் நகரத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களால் எந்த சாதிக்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாமல் தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்படி வாழ்றதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. இப்போ ஒரு கேதத்துக்கு போயிட்டு நம்ம பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுக்கிறோம். கோயிலுக்கு போகிறவங்களாம் அந்த பஸ்ஸில் உட்காந்துருப்பாங்க. சொல்லப்போனால் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்க கோயிலுக்கு போகிறவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க கேதத்துக்கு போயிட்டு வந்தவங்களா இருப்பாங்க. இயல்பில் வந்து கேதத்துக்கு போயிட்டு வந்தால் தள்ளி நில்லு, குழி முதல்ல தொடாத, அப்படியாக்கும் இப்படியாக்கும்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அது அடிபட்டு போயிருது. அதே மாதிரி தான் நகரங்களுக்கு வரும்போது சாதி வந்து அடி வாங்கிடும். அங்கே நம்ம யார் என்ன கொடுத்தாலும் நம்ம வாங்கி சாப்பிட்ற சூழலில் தான் இருக்கும். அவங்களுக்குள்ள சாதி பார்க்க முடியாது. அப்போ கிராமங்கள்லேயும் இந்த மாதிரி சாதி பார்க்குறத விட்டுறணும். ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கிறோம்னா அவங்களுக்கு ஒரு கோவலை வை, எனக்கு ஒரு கோவலை வைன்னு பேசுறதுலாம் முட்டாள்தனம் தான். முதல் அதுலேருந்து வெளியே வாங்க. கழுவிடுறாங்களே, அப்புறம் என்னையா? யார் குடித்தாலுமே அது எச்சு கிளாஸ் தான். கழுவிடுறாங்களா, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே இந்த பேப்பர் கப்பு இருக்குது, அதில் குடிச்சிட்டு போகிறது. நான் சுத்தமாக தான் வாழ்வேன், பேப்பர் கப்பில் குடிங்க.